Hi guys, நான் தான் உங்களுடைய ப்ரோக்ராம் பிரைன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் SPI அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். SPI வந்துட்டு இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். ஏன்னா வந்துட்டு ஒரு எம்பாய்டர்ட் இன்ஜினியர் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான டாபிக் வந்துட்டு SPI அப்படிங்கிற ஒன்று தான். இந்த வீடியோ ஆல்ரெடி போட்டிருந்தேன், பட் டெலிட் பண்ணிட்டு திரும்ப அப்லோட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தேன் அதில். அதனால் அகெயின் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி இந்த வாட்டி சிம்பிளாக எடுக்கலான்ட்டு. ஓகே, நம்மளோட டார்கெட் இந்த வீடியோவில் என்னவா இருக்கும் அப்படின்னா EEPROM பண்ணுறது எப்படி. ஓகே, மேக்ஸ் ஐசி கூட நம்ம அப்புறமேட்டு கூட பண்ணிக்கலாம். EEPROM பண்ணால் தான் SPI நம்மளால் வந்துட்டு ஃபுல்லாக நம்மளால் வந்துட்டு புரிஞ்சிக்க முடியும். எப்படி SPI ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதே SPI EEPROM பண்ணால் மட்டும்தான் நமக்கு புரிஞ்சிக்க முடியும். இப்போ நம்ம அதில் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் அஜெண்டா என்னது அப்படின்னா கனெக்ஷன். எப்படி வந்துட்டு கனெக்ட் பண்ணுறது. SPIயோட ஒரு ஸ்லேவ் இருக்குது, நம்மளுடைய ஒரு PIC IC இருக்குது, எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லித்தர போகிறேன். அடுத்து வந்துட்டு டேட்டா ஃப்ரேம் வந்துட்டு அதுக்கு எப்படி இருக்குது ரைட்டா. அது வந்து EEPROM டேட்டா ஷீட்ஸ் படிக்கும்போதே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லி கொடுத்துருவேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மோட் ரெஜிஸ்டர்ஸ் போடும்போது அதுக்கு அடுத்த வீடியோவில் ஃப்ரேம் வந்துட்டு நம்ம EEPROM படிக்கும்போது ப்ராக்டிக்கலாக நம்ம அதை பார்த்துடலாம். ஃப்ரேம் அப்படிங்கிறது, மோட் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் சொல்லி கொடுத்துருவேன், ரெஜிஸ்டர் சொல்லி கொடுத்துருவேன். ஸோ இதில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே PIC16F877A அதில் வந்துட்டு ஒரு 3 டெடிக்கேட்டட் பின் இருக்குது. SPIக்காகவே வச்சுருக்கிற ஒரு பின்னு. அதுக்கு நேம் என்னது அப்படின்னா STIன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்துட்டு STOன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்துட்டு கிளாக்குன்னு சொல்லுவாங்க. இந்த பின்னை தவிர்த்து வேறு எந்த பின்னும் நம்மளால் SPI பண்ண முடியாது. அது பண்ணலாம், அதுக்கு பேர் வந்துட்டு பிட் பேங்கிங் அப்படின்ற மெத்தடில் பண்ணலாம். பட் அது வேண்டாம். அது வந்துட்டு நீங்களே SPI ப்ரோட்டோக்கால் நல்லா தெரிஞ்சிடுச்சுன்னா நீங்களே க்ரியேட் பண்ணுற மெத்தட் அது. இப்போதைக்கு நம்ம நார்மலாக இருக்கிற SPI எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு கற்றுக்கலாம். ஸோ டிஃபால்ட்டாக இருக்கிற பின்ஸ் இந்த 3 தான். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லேவ் எடுத்துக்கலாம். இப்போ EEPROM தான் பண்ண போகிறோம் சொல்லிட்டேன், பட் இருந்தாலும் ஒரு RFID ரீடர் அப்படின்னு ஒரு ஸ்லேவ் நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஸ்லேவ் SPI டிவைஸ் அப்படின்னா இதுக்கும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு 3 பின் கொடுத்துருப்பாங்க. STIன்னு கொடுத்துருக்கலாம், இல்லைன்னா அதுக்கு வந்துட்டு மோசி மீசோன்னு கொடுத்துருக்கலாம். எதுவாக இருந்தாலும் கான்செப்ட் என்னதுன்னா இவர் டேட்டா அனுப்புனார்னா இவர் வாங்குறவராக இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி கனெக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன செய்யணும் அப்படின்னா கிளாக் வந்துட்டு நீங்கள் இது மாதிரி வந்துட்டு டைரக்ட் கனெக்ஷன், அந்த லைனில் கிளாக் இருக்கணும், கிளாக் இந்த டைரக்ஷனில் நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கணும். அடுத்த ஸ்டெப் வந்துட்டு STO எடுத்து DINனுக்கு கொடுக்கணும். சில மேக்ஸ் ஐசியெல்லாம் பார்த்தீங்கன்னா DINன்னு நேம் கொடுத்துருப்பாங்க. DINன்னு என்னது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் STOக்கு ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சிருக்கணும். சீரியல் டேட்டா அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவுட் டேட்டாவை கொடுக்குறவர் டிரான்ஸ்மீட்டர் மாதிரி. அப்போ இவர் டிரான்ஸ்மீட்டராக இருக்கிறாரு அப்படின்னா இந்த ஸ்லேவ் வந்து ரிசீவராக தானே இருக்கணும். அதனால தான் அது DINன்னு இருக்குது. ஸோ இதான் கான்செப்ட். அங்கே டிரான்ஸ்மீட்டர் வந்து அங்கே ரிசீவர். ஆனால் வந்துட்டு இந்த மோசி மீசோ அப்படி கனெக்ட் பண்ணுவாங்க. அது வந்துட்டு இதே கான்செப்ட் தான், ஆனால் பேர் மட்டும் அவங்க வேறு மாதிரி வச்சுருக்காங்க, வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் அதை படித்து கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இதை படிச்சுக்கோங்க. ஏன்னா இதுதான் வந்துட்டு ஹார்ட்வேரில் வரப்போகுது. ஓகே, மோசின்ட்டு ஹார்ட்வேரில் எந்த டிவைஸும் நான் இது வரைக்கும் நானே பார்த்ததில்லை, ரொம்ப பார்த்ததில்லை. STOன்னு இருக்கும், DINன்னு இருக்கும். இந்த நேமில் தான் மார்க்கெட்டில் ஹார்ட்வேரில் விற்கிறாங்க. ஸோ நீங்கள் இப்படியே படிச்சுக்கோங்க, உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். மீசோன்ட்டு போட்டு குழப்பிக்க வேண்டாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கனெக்ஷன் வந்துட்டு STI வந்துட்டு ரிசீவர். இந்த மாஸ்டரோட ரிசீவர் பின்னது SPI ரிசீவர். இது வந்து டிரான்ஸ்மீட்டர். ஸோ D அவுட் எடுத்துட்டு STIயில் கொடுக்கணும். ஸோ மேலே கனெக்ஷன் கொடுத்துருக்குறேன். இதே மாதிரி தான் இன்னொரு ஸ்லேவ் 2 ஒரு மேக்ஸ் சைஸ் வச்சுக்கலாம். அதோடைய கிளாக் கனெக்ட் பண்ணிவிட்டு D அவுட்டு நான் வந்துட்டு STO எடுத்துகிட்டு DIன்னு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி STI எடுத்துகிட்டு STOக்கு அது மாதிரி கொடுத்துட்டேன் நான். ஓகேவா? அதாவது டிரான்ஸ்மிட் ரிசீவர் ட்ரான்ஸ்மிட் மாற்றி கனெக்ட் பண்ணிடணும். அதே மாதிரி தான் EEPROM. ஸோ இது மாதிரி எத்தனை ஸ்லேவாக இருந்தாலும் சரி இதுதான் கனெக்ஷன் ரைட்டா. இப்போது இன்னொரு கேள்வி நமக்கு வருது. இப்போ வந்துட்டு இந்த 3 ஸ்லேவ் இருக்குது, எப்படி நம்ம வந்துட்டு பர்டிகுலராக ஒரு ஸ்லேவை மட்டும் நம்ம டேட்டா சென்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம படிக்க போகிறோம். இப்போ அடுத்த ஸ்டெப் அதுதான். என்னது அப்படின்னா அதுக்கான ஒரு பின்னு தான் வந்துட்டு CS பின். இங்கே ஒரு CSன்னு ஒரு பின் வச்சுருக்கேன். இந்த பின் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த 3 பின் CS பின்னும் கனெக்ட் பண்ண பிறகு புரியும். டிஃபால்ட்டாக அந்த பின்னோட கலர் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்குது, தெரியுதா? ரெட் கலர் இருக்குது. ஓகே, அது அப்படியே விடுங்க. இது வந்துட்டு இன்னொரு பின், ஏதோ ஒரு பின் நம்ம எந்த பின்னோன்னு எடுத்துக்கலாம். நம்ம பிக்கில் இருந்து ஓகேவா, எந்த பின்னோன்னு எடுத்து CSன்னு ஒரு நேம் கொடுத்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். செகண்டும் அதே மாதிரி ஏதோ ஒரு நேம் கொடுத்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும்.
தேர்டும் அதே மாதிரி ஏதோ ஒரு பின்ன நேம் கொடுத்து நம்ம CS3ன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லேவ் 3க்கு கனெக்ட் பண்ணிக்கணும். ரைட்டா? CS1 CS2 CS3 கனெக்ட் பண்ணிட்டோம். மூணுமே வந்துட்டு டிஃபால்ட்டு ஹையாக இருக்கணும். இப்போது கேள்வி என்னதுன்னா, ஸ்லேவ் 1 மட்டும் நான் வந்து டேட்டா சென்ட் பண்ண போகிறேன், ஏதோ டேட்டா வாட் எவர் இட் இஸ் டேட்டா சென்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு சிஎஸ்பினை வந்துட்டு ஹையாக இருந்திருக்கும் டிஃபால்ட்டாக, அதை லோ பண்ணணும். லோ பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த ஸ்லேவ் வந்துட்டு ஆக்டிவேட் ஆகிரும், எனேபிள் ஆகிரும். அப்போ டேட்டா வந்து நான் இது சென்ட் பண்ணிப்பேன். இதுக்கு என்ன சென்ட் பண்ணாலும் இதுக்கு உள்ளே போகவே போகாது. கேட் போட்டு மூடி வச்ச மாதிரி சிஎஸ்பின் அப்படிங்கிறது இந்த 2 ஐசிக்கும் இதுக்கு வந்துட்டு ஈஸியாக உள்ளே போகும். அதே மாதிரி இப்போ நீங்கள் ஸ்லேவ் 2க்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த சிஎஸ்பினை லோ பண்ணால் போதும், இதுக்குள்ள மட்டும் டேட்டா போகும், மற்ற 2க்குள்ள டேட்டா போகவே போகாது. அது ஒரு கான்செப்ட். அதே மாதிரி ஸ்லேவ் 3க்கு பண்ணுறதா இருந்தால் இதுக்குள்ளே டேட்டா போகும், மற்ற இதுக்குள்ளேயும் டேட்டா போகாது. ஸோ இதுதான் கான்செப்ட்டுங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு எஸ்பிஐ வந்துட்டு கனெக்ஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா சிஎஸ்பின் யூஸ் பண்ணி நம்மளால் வந்து டேட்டாவை ஷேர் பண்ணிக்க முடியும். இதில் வந்துட்டு ஸ்லேவ் அட்ரஸ் அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஏன்னா I2Cல தான் ஸ்லேவ் அட்ரஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். எஸ்பியில் வந்துட்டு சிஎஸ்பின்னு தான். அப்புறம் எப்படி நம்ம ஒரு பர்டிகுலர் அட்ரஸ்லாம் கொடுத்து எப்படி கம்யூனிகேட் பண்ணுறதுனா, இதில் ஒரு முக்கியமான வார்த்தை இருக்குது. பட் அந்த வார்த்தையை வந்து நான் ஈப்ரோம் படிக்கும்போது நான் சொல்கிறேன். இப்போ நான் கன்ஃபியூஸ் பண்ண விரும்பலை. பட் கான்செப்ட் இதுதான். STI STOன்னு ஒரு TXRXன்னு ஒரு பின் இருக்குது. அந்த TXRXன்ற அந்த கான்செப்ட் எடுத்துகிட்டு UARTல எப்படி கனெக்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி இங்கே கனெக்ட் பண்ணிக்கணும். STO அப்படின்ற பின்னாக இருந்ததுன்னா இங்கே STIயாக தான் இருக்கணும். STIன்ற பின் இங்கே STOன்னு இங்கே இதுக்கு ஏதாவது பின் இருந்ததுன்னா அது STIக்கு தான் போகணும். ஸோ அப்படியே உல்டாவாக தான் கனெக்ட் பண்ணிக்கணும் எப்போவுமே. ஸோ அது மட்டும் நீங்கள் கன்ஃபார்மாக குழப்பாமல் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இன்னும் டெவலப் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா ஸோ ப்ளீஸ் அதை எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணுங்கள். And until then is bye from Program Brain and have a nice day guys. Bye.